ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஓமோட பண மதிப்பு வந்து ஏன் உயர்ந்துக்கிட்டே இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஓமோட பண மதிப்பு வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலாக செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓமனோட பண மதிப்பு வந்து எப்படி உயருதுன்னா, இங்கே வந்து 1 கோடி தொழிலாளர்கள் வந்து மேலே வந்து வேலை பார்க்குறாங்க. 1 கோடி தொழிலாளர்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க வந்து முழு சம்பளத்தை வந்து வீட்டுக்கு போட்டு விட மாட்டாங்க. அதாவது பாதி பணத்தை வந்து அந்த இதை செலவு பண்ணுவோம். உள்ள லோக்கல் அந்த மார்க்கெட்டு இல்லை அன்றாட தேவை ஜாமான், ஏதாவது சாப்பிட்ற ஜாமான், இந்த ஃப்ளோட்டிங், அந்த மணி ஃப்ளோட்டிங் ஒன்றுங்க. மெயினான காரணம் வந்து இந்த மணி ஃப்ளோட்டிங். அதனால வந்து உயர்றது ஒரு காரணங்க. அடுத்து 2வது என்னென்னா நிறுவனங்கள்னால் இப்போ இங்கே உள்ள லோக்கல் மக்கள் வந்து ஓமனி மக்கள் வந்து டாக்ஸி இதெல்லாம் வாங்கி வந்து ஓட்டுவாங்க. அவங்க வந்து நம்ம வெளியே இருந்து வரவங்க வந்து பயணித்து போகிறப்ப அந்த மணி ஃப்ளோட்டிங் ஆகுதா, அந்த மணி ஃப்ளோட்டிங் வந்து அவங்க கார் எடுக்கிறதுக்கு வந்து அப்போ கார் நிறுவனம் வந்து முன்னேறுது. கார் நிறுவனம் முன்னேறுனா பெட்ரோல், டீசலு அது போக அந்த நிறுவனத்தை முன்னிட்டு அடுத்து அந்த சர்வீஸ் சென்ட்ரு அந்த இதெல்லாம் முன்னேறி பண்ணுது. இப்படி மணி ஃப்ளோட்டிங் மெயினான காரணங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்க. இங்கே வந்து எப்படி தெரியுமாங்க, சென்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து ஒரு வளர்ந்த நகரங்க. அந்த நகரத்தை வந்து அப்போ இருந்து கட்டமைச்சு உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து அப்படி இல்லைங்க. புதுசாக வெட்ட வெளி இடத்துலையே ஒரு புது நகரத்தை உருவாக்குவாங்க. புது நகரம் உருவாகுதுன்னா அது பைப் லைன்லேருந்து மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து பில்டிங்கிலேருந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கொண்டு வந்து எல்லா மக்களும் வேலை பார்த்து அந்த ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்காங்கன்னா, அந்த சிட்டிக்கு தேவையான மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து பில்டிங் வாங்குறது, அதே மாதிரி வந்து நிறுவனங்கள் உருவாகிறது. புதுசாக ஒரு நிறுவனங்கள் அங்கே வந்து ஆஃபீஸ் போட்டு வைக்கிறது, வெளிநாடுகள்லேருந்து பிராண்ட் ஏதாவது இப்போ ஆடி கார் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே உள்ள கார் வந்து ரொம்ப அதிகங்க. கார் வந்து உண்மையிலே இங்கே இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து காரு தாங்க. நம்ம நாடு மாதிரி சைக்கிள் மாதிரிங்க இங்கே அதிக கார் வந்து யூஸ் ஆகுதுங்க. அப்போ அந்த அதிக கார்கள் யூஸ் ஆகிறது வந்து அந்த நிறுவனங்கள் முன்னேறி மேலே வருது. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் முன்னேறி மேலே போக மணி ஃப்ளோட்டிங் தாங்க இந்த நாட்டோட பண மதிப்பை அதிகமாக வச்சுருக்கிறதுக்கு ஒரே காரணம். ஓகே, பாய்.